ஜாக்கிகளை கையை தூக்குங்க. போட வணக்கம் தமிழர்களே, என் பேர் ரகு. நான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பொறையாறுங்கிற ஒரு டவுனை சேர்ந்தவன். இப்போ நீங்கள் பார்த்தது எங்கள் ஊர் பக்கத்தூரான திருக்கடையூரில் 5/2/2017 அப்போ நடந்த எல்கை பந்தயம் என்கிற ரேக்லா ரேஸ். இந்த பந்தயத்தில் பங்கேற்கக்கூடிய மாடு வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பளச்சேரி மாடுகள். ஒம்பளச்சேரிங்கிறது வேதாரண்யம் பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம். அதனால் இந்த மாடுகளுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க. இந்த பந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2 வருஷமாக எங்கள் ஊரில் நடக்கலை. ஜல்லிக்கட்டு தடை பண்ணதுனால இந்த பந்தயத்தையும் தடை பண்ணியிருந்தாங்க. இப்போ ஜல்லிக்கட்டோட தடை நீங்கினதுனால இந்த பந்தயத்தோட தடை நீங்கியிருக்கு. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக நம்ம தமிழக இளைய தலைமுறையினர் பட்ட கஷ்டங்கள், பண்ணிய தியாகங்கள் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நமது தமிழக பழம்பெரும் வரலாற்றில் இந்த போராட்டம் பொறிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள், தாய்மார்கள், பெரியவர்கள் எல்லாருக்கும் நன்றிகளை சொல்ல நான் தமிழக மக்கள் சார்பில் கடமைப்பட்டிருக்கேன். மெரினாவில் தொடங்கி மெரினாவிலே முடிஞ்ச இந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் தொகுப்புகள் தான் பின்வருவன. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். பிஸ்கட் பேக்கெட் வாங்கி ஒரு நாய்க்கு போட்டு நம்ம ஒரு அனிமல் சொல்லிக்கிறோம். 500 ரூபா ஒரு நாளைக்கு உழைச்சி சம்பாதிச்சாலும் அதுல 300 ரூபாய் அந்த மாட்டுக்கே செலவு வச்சு வெறும் 200 ரூபாய் தன் குடும்பத்தை நடத்தும் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு 10 வருஷம் முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் காளைகள் இருந்துச்சு. இப்போ ஒரு 60,000 காளைகள் தான் இருக்கு. இப்போ இனி 3 வருஷத்துல என்ன ஆகும்? நம்ம கூட 6,000-7,000 வருஷமா இருந்த ஒரு மாட்டினத்தை அழிய விடுறது ஒரு கொடுமையான ஒரு செயல். ஸோ அதை அழிய விட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம், போய் என்ன பிரயோஜனம்? சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை விட முடியாது. ஸோ நாங்கள் இங்கே ப்ரொடெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம் அகேன்ஸ்ட் ஃபேட். ஜல்லிக்கட்டுன்றது நம்மளுடைய ட்ரெடிஷனான வீர விளையாட்டு. நம்மளுடைய ட்ரெடிஷனை தடை செய்யறது மூலம் நம்மளோட அடையாளத்தை இழக்க வேண்டியதா இருக்கு. ஸோ தமிழன்கள் யாரும் நம்மளோட அடையாளத்தை எடுக்கக்கூடாது. எந்த அமைப்பும் சாராமல் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மூலம் இணைந்த இளைஞர்கள் தமிழர்களின் பாரம்பரியத்தை விட்டுக் கொடுக்க முடியாது என்பதில் உறுதியாக உள்ளனர். நீங்க பார்க்கிறீங்க காட்சிகள் ஒன்று சேர்ந்து அவர்கள் கரங்களை உயர்த்தி அந்த முழக்கங்களை இட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு அரண் போல் அமைந்து போராட்டக்காரர்கள் நடுவில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை சுற்றிலும் அரண் போல் நின்று கைகளை கோர்த்து ஒரு மனித சங்கிலி அமைத்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்திவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் அவர்கள் அங்கே ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம், போராட்டக்காரர்களுக்கு மத்தியில் குழந்தைகளும் பெண்களும் அமர்ந்திருக்கிறார்கள். போராட்டக்காரர்களை சுற்றி மனித சங்கிலி அமைத்து ஒரு மனித வேலி என்றே சொல்லலாம். கரங்களை ஒருவருக்கு ஒருவர் கரங்களை பிணைத்தபடி தொடர்ச்சியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். போராட்டக்காரர்களுக்கு அரணாக இளைஞர்கள் கரங்களை உயர்த்தி பிடித்து நின்று கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தின் நடுவில் நின்று ஒரு இளைஞர்
முழக்கமிட்டுக் கொண்டிருக்கின்றான். அங்கே பதாகைகள் உயர்த்தி பிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அங்கே சேவ் ஜல்லிக்கட்டு, வி சப்போர்ட் ஜல்லிக்கட்டு, பேன் பீட்டா போன்ற வாசகங்கள் அந்த பதாகைகளில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பீட்டா என்ற நிறுவனம் உங்களால் ஒரு காலையாவது வாடிவாசல் வழியாக விடுங்க அப்படின்ட்டு சப்பதை போட்டிருக்காங்க. வாடிவாசல் வழியாக நாங்கள் காலையை விட்டு தான் இந்த இடத்த விட்டு நகருவோம். மதுரை மண்ணில் ஜல்லிக்கட்டு நடந்தால் மட்டுமே போதும். மதுரை மண்ணிலேருந்து ஜல்லிக்கட்டு நடக்காமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன். என் உசுரை கொடுத்தாவது நான் ஜல்லிக்கட்டு நடத்தாம விட. குழந்தைகளோடு வந்தவர்களும் சில பெண்மணிகளும் இருக்காங்க. அவங்க கிட்ட சில தகவலை பெறலாம். சொல்லுங்க, கை குழந்தையோட வந்திருக்கீங்க, ஏன் இதுல இவ்வளவு ஆகும்? ஏன்னா இவனோட ஜெனரேஷன் நல்லா இருக்கணும்ல. ஒரு பாலால பல குழந்தைங்களுடைய உயிர் போயிடக்கூடாது. அதனால நம்மளுடைய நாட்டோடைய மாடு முக்கியமா நம்ம நாட்டுக்கு முக்கியமானது. அதனால கண்டிப்பா இந்த ஒரு நம்ம தமிழுக்காக ஒரு நிமிஷமாவது நம்ம குழந்தைய கூட்டிட்டு வந்தாதான் இந்த குழந்தைக்கு தமிழ்னா என்னன்றது தெரியும்ன்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். தோன்றப்ப முதல்ல விவசாயம் பண்றப்ப துணைக்கு கூப்பிட்டது அந்த மாட்டை தான் அவன் துணை கூப்பிட்டுக்கிட்டான். அப்படி அந்த நாகரிகம் தோன்றப்புல இருந்து நம்ம கூட இருந்த அந்த மாட்டை நம்ம எப்படி பார்த்துக்கிட்டோம். அந்த மாட்டை இப்ப ஜல்லிக்கட்டு தடைன்னு சொல்லி அதை கொத்தா அழிச்சுக்கிருக்கானே. பல்லாயிரம் வருஷமா நம்ம கூட இருந்த மாட்டை அப்படி அழிய விட்டு நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம தான் ஒரு தமிழனா இல்ல நாமலாம் ஒரு மனுஷனா? உலகத்துல தாய்ப்பால் குடிச்சு வளராத குழந்தை இருக்கு. பசுமாட்டு போல குடிச்சு வளராத பிள்ளை இருக்கா? வந்து பேசிட்டு அதிகாரி பார்த்து பயந்துட்டு அப்படியே ஓடி வரணும்.
பாரம்பரிய உரிமையான ஜல்லிக்கட்டு நடத்துவதற்குரிய தடை முழுமையாக தமிழக அரசினுடைய அவசர சட்டத்தின்படி நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. At one time, we all spoke the same language on the planet. And the last time we all spoke the same language, the language was the Tamil language. Language was the Tamil language of India. That was the one language we all spoke. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன்டா.